வணக்கம். ஸ்ரீ ஆண்டாள் சுகஜோதிடத்தின் யூடியூப் ஷார்ட்ஸ். பஞ்சாங்கத்தின் 3வது அங்கமான நட்சத்திரத்தை பற்றி பார்க்கலாம். நட்சத்திரங்கள் 27 இருக்குன்னு தெரியும். ஆனால் இதில் ஒரே ஒரு குறிப்பு மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது இந்த நட்சத்திரங்கள் வரிசை என்றைக்குமே மாறக்கூடாது. இந்த 27 நட்சத்திரங்களும் ஒரு கிரகத்துக்கு தலா 3ன்ற விதத்தில் பிரிச்சிருக்காங்க. 9 கிரகங்கள், 27 நட்சத்திரங்கள். அப்போ ஒரு கிரகத்துக்கும் 3 ஆளுமை நட்சத்திரங்கள் இங்கே இருக்கு. அதே மாதிரி 1லேருந்து 9 நட்சத்திரங்களை நான் இப்போ படிக்கிறேன். அஸ்வினி, பரணி, கார்த்திகை, ரோகிணி, மிருகசிரீஷம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம். 10லேருந்து 18 நட்சத்திரங்களை நான் இப்போ படிக்கிறேன். மகம், பூரம், உத்திரம், ஹஸ்தம், சித்திரை, சுவாதி, விஷாகம், அனுஷம், கேட்டை. 19லேருந்து 27வது நட்சத்திரம் வரைக்கும் இப்போ நான் படிக்கிறேன். மூலம், பூராடம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. இந்த 27 நட்சத்திரங்களுக்கும் ஒரே வரிசையில் அதன் அதிபதியும் நான் இங்கே எழுதியிருக்கேன். கேதுவிற்கு அஸ்வினி மக மூலம், சுக்கிரனுக்கு பரணி பூரம் பூராடம், சூரியனுக்கு கார்த்திகை உத்திரம் உத்திராடம், சந்திரனுக்கு ரோகிணி ஹஸ்தம் திருவோணம், செவ்வாயிற்கு மிருக சிரீஷம் சித்திரை அவிட்டம், ராகு திருவாதிரை சுவாதி சதயம், குரு புனர்பூசம் விஷாகம் பூரட்டாதி, சனி பூசம் அனுஷம் உத்திரட்டாதி, புதன் ஆயில்யம் கேட்டை ரேவதி. இந்த 27 நட்சத்திரங்களும் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுன்னு தெரியணுமா? வரும் வீடியோக்களில் அந்த ஷார்ட்கட்டையும் நான் சொல்லித்தரேன். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.